வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலங்க கோதுமை வச்சு இட்லி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் கடையில வாங்கின கோதுமை தாங்க. கோதுமையை நல்லா கழுவி காய போட்டு புடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த படியில் ஒரு படி போட்டுக்கலாம். கோதுமையை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். பாருங்க, நான் குருணை அரிசி எடுத்துருக்கிறேங்க. ஒரு வடி குருணை அரிசி சேர்த்திக்கலாம். நம்ம வீட்டில் எந்த அரிசி இருக்குதோ அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்தனா சேர்த்திக்கலாம். ஒரு வடி கோதுமைக்கு ஒரு வடி குருணை அரிசி எடுத்துருக்குறேங்க. இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்குங்க. இது கூடயே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இந்த அளவே சரியாக இருக்குது. நம்ம மாவரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதுங்க. கோதுமையும் அரிசி நல்லா ஊறிச்சு. இது நேற்றுக்கு நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிச்சுன்னு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமையை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கோதுமையை அரையிறதுக்கு லேட் ஆகுது, அதனால் தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சுத்தமாக வலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு அரைச்சாச்சு, இப்போ எடுத்துக்கலாங்க. மாவை சுத்தமாக தோண்டி எடுத்துக்கோங்க. உளுந்து ஊறிச்சு. இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து அரைங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. உளுந்து நல்லா நுரைக்கிறதுக்கு நான் 2-3 பீஸ் ஐஸ் கட்டி சேர்த்திக்கிறேன். பாருங்கள், உளுந்து மாவு அரைச்சாச்சு. கல் நிறைய நுரைச்சி வந்திருக்குதுங்க. இப்போ உளுந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சுங்க. இது கூடயே 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மாவை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். மாவு ஒரு 5 மணி நேரம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கோதுமை இட்லி செய்யறதுக்குங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியுதுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வணக்கியாச்சு. இது கூடயே பொடியாக அரிஞ்சிச்சு கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு 1 கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும். இது கூடயே 1 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடயே 1 பிஞ்சு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மாவில் கொட்டுறதுனால வெங்காயம் கேரட்டு ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க. மாவு பார்த்திங்கன்னா 2 அடசல் இட்லி ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தாளிப்பு இது கூடயே கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன். மாவு அளவளவாக ஊற்றிக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டேன். இந்த மாவை உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இட்லி வேகட்டுங்க, பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இட்லி எடுத்துக்கலாம். இது கூடயே தோசையும் ஊற்றிக்கலாம். கேரட்டு வெங்காயமெல்லாம் போட்டதுனால தோசை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை ஒரு சைடு நல்லா பரவலாக தள்ளி விட்டுக்கலாம். தோசைக்கு மேலேயே ஒரு 1/4 ஸ்பூன் குருமிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ஆரோக்கியமான கோதுமை இட்லியும் தோசையும் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி தோசைக்கு நான் நடக்கலை சட்னியும் புளி சட்னியும் அரைச்சிருக்கிறேங்க. கோதுமை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா தோசை செஞ்சுருக்கிறேங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாங்க.
கோதுமை இட்லிக்கு நடக்கல சட்னி புளி சட்னி அரைச்சிருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.